அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பேன், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களாலும் தமிழக அரசாலும் அதிகம் எதிர்பார்க்கப்படும் முக்கியமான மற்றும் எதிர்பார்ப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு செய்தி என்பது குடும்ப தலைவிகளுக்கான மாத உதவித்தொகை உயர்த்தி வழங்குவதாகும். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மகளிருக்கான உரிமை தொகையானது கடந்த ஆண்டு, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் திமுக ஆட்சியால் அனைத்து பெண்களின் வங்கிக் கணக்கிலும் மாதம் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டது. இந்த 1000 ரூபாயிலிருந்து ரூ. 2500 உயர்த்த முதலமைச்சரான விஜய் அவர்களின் தலைமையில் தீவிர நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் முதலமைச்சரான விஜய் தலைமையிலான தாவேகா கூட்டணி அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் இந்த புதிய அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. மாநிலத்தின் பொது பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் ஆகியவை தாக்கல் செய்யப்பட்டும் உள்ளன. இந்த பட்ஜெட்டில் சில முக்கிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த திமுக ஆட்சியர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தின் கீழ் 1,41,00,000 பயனாளர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையாக வரவு வைக்கப்பட்டு வந்தது. அதே வேளையில் விஜய் தனது தேர்தல் அறிக்கையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூ. 2,500 வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஆட்சி அமைத்து 3 மாதங்கள் முடிந்துள்ள நிலையில் கடந்த ஆட்சியில் இருந்த பயனாளர்களுக்கு வழக்கம் போல மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வரவு வைக்கப்பட்டு வந்தது. இப்படி இருக்க இந்த பட்ஜெட்டில் இது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவியது. ஆனால் பட்ஜெட் உரையில் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்புகள் எதுவுமே வெளியாகவில்லை. இந்த நிலையில்தான் அமைச்சரான நிர்மல்குமார் பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது அவரிடம் 2,500 மகளிர் உரிமை தொகை குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்ட பொழுது பதிலளித்த நிர்மல்குமார், நாங்கள் சொன்ன பெரும்பாலான திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றோம். இன்னும் ஒரு சில திட்டங்கள் நிதி ஆதாரங்கள் சரி செய்த பின்னர் முதலமைச்சர் அறிவிப்பார். எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்ட அனைத்துமே நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார். மேலும் அவர் தன்னுடைய பேட்டியில் திமுக, அதிமுக ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். மக்களின் மீது அக்கறை இல்லாதவர்களை பற்றி பேசி பலனில்லை. பொதுவான பெயர் என்பதால் வெற்றி என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. நிதி நிலைமைகளை சீரமைக்கும் பணிகளை சிஎம் செய்து வருகிறார். வரும் காலங்களில் மக்களுக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்படும். தேனி வனப்பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவு குறித்து தமிழ்நாடு அரசு சார்பில் மறுசீரமைப்பு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தாலிக்கு தங்கம், தங்க மோதிரம் போன்ற திட்டம் எல்லாம் நல்ல திட்டம்தான், ஏழை பெண்களுக்கு பயன்பெறக்கூடிய திட்டங்கள். எனவே அதை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்தியும் வருகிறோம். காவேரி விவகாரத்திலும் உரிமைகளை மீட்க எல்லா வழிகளையும் நாங்கள் செய்வோம் என தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். கடந்த ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்களின் காரணமாக தமிழகத்தின் நிதிநிலை எந்த அளவுக்கு மோசமாக உள்ளது என்பதை அனைவருக்கும் தெரியும். ஆவின் மின்சாரம், போக்குவரத்து கழகம் என அனைத்து பொது நிறுவனங்களுமே மூடும் நிலையில்தான் உள்ளது என்றும் கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் 2 நாட்களுக்கு KYC சரிபார்ப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. இந்த வாய்ப்பை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக தமிழக அரசு அறிவித்துள்ள சிறப்பு முகாம்கள் எப்போது நடைபெறுகின்றன மற்றும் யாரெல்லாம் பங்கு பெறலாம் என்பதை இந்த பதிவில் சற்று விரிவாக காணலாம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் மின்னணு குடும்ப அட்டைகளில் இடம்பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஆதார் KYC சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இது குறித்த முக்கிய அறிவிப்பை தமிழ்நாடு அரசு என்பது வெளியிட்டுள்ளது. தமிழக அரசின் அறிவிப்பின்படி ஆதார் KYC தொடர்பான சிறப்பு முகாம் ஆகஸ்ட் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை 2 நாட்களிலும் நடைபெறும் இந்த முகாம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும். இத்தகைய முகாமில் ரேஷன் தொடர்பான அனைத்து குறைகளையுமே நிவர்த்தி செய்யலாம் என தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.